ஒரே மனுஷன் நினச்சி கட்டு. என் குடும்பம் நல்லா இருக்குன்னா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னா செத்து ஒரே மனுஷன் கட்டு. நீ நவரு கொஞ்சம் நவரு. நீ அப்படியே நவந்து மட்டும் உட்காருங்க. சூழத்தை பிடிங்க, ஒரே மனுஷன் பிடிங்க. அம்மா ராஜகலையம்மா என் மயானத்தில் நின்றவளை மண்டை போட்டு மாலையை போட்டு சுடுகட்டை காத்துவ சுடலை தாண்டு வரையாதுக்குள்ள தெரியாத பழகும் அறிஞ்சும் அறியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச சகல குற்றங்களும் மன்னிச்சு கோபியோடைய மனசு ஆணை ஊற்றி அளவா ஊற்றி ஆள் விட்டு கூப்பிட்டு கேட்டு நான் அடக்கி கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து மனம் விட்டு மாளிகை விட்டு இறங்கி சீக்கிரம் வரணும். சத்தியம் தர்மம் நீதி நிலநாட்டி நிற்கணும். தாயே ஓம் சக்தி பராசக்தி தாயே ஆயிரம் படித்தவர் உலகளந்த நாயகி அண்ணன் பராசக்தி கோபி உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. இப்போ நீ மனுஷாரா உள்ளுக்கும் வெளிக்கும் ரெண்டு மனுஷா நிற்க கூடாது. ஒரே மனுஷா நீ நினைச்சு நின்றேனா தான் அது கீழே இறங்கும், இதெல்லாம் இறங்காது. ஒரே மனுஷா நிக்கணும். வாய் விட்டு சொல்லு. மூக்கு வரும் சொல்லிட்டேன். மென்டல் மாதிரி ஆகி கல் எடுத்து விட்டாங்களா? கறிங்க வந்துச்சா பாத்தியா? சொல்றா பாத்தியா சொல்லு. பார்த்துன்னு தானே தர நீ? சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய அம்மா அப்பா மேல ஆணியா குடிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா குடிக்க மாட்டேன். கீழே பூமாதேவி மேல ஆணியா குடிக்க மாட்டேன். மேல ஆகாசவாணி மேல ஆணியா குடிக்க மாட்டேன். அறிஞ்சும் அறியாம தெரிஞ்சும் தெரியாம நீ இதுக்கு முன்ன செஞ்ச தப்பெல்லாம் என்னை மன்னிச்சுட்டு என்னை காப்பாத்து. எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு வருமானத்தை கொடு. என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா வாழணும். நாங்கள் ஆணும் பொண்ணு இருவரும் இந்த எல்லைக்கு வரணும். சொல்லு. சந்தோஷமா இருக்கணும். என் குடும்பத்தோடு நான் வரணும். இந்த ராஜகலையம்மை மேலே சத்தியமா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். உளுந்து கும்பிடு. சந்தோஷமா நல்லா எல்லா பழக்கத்தையும் விட்டு ஒரு தெளிவாக நல்லா வரும்போது ஆண் பொண்ணு வந்து ரெண்டு பேரும் வந்து பொங்கல் வைக்கணும். அதே தான் கிழக்க அதே தான் கிழக்க இப்படி மாதிரியா நல்லா மெண்டு போடலாம். மெண்டு சாப்பிடலாம். நீ மெல்லுங்க மெல்லுங்க. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்று. மெண்டு சாப்பிடு. தேய்க்காத அடி. இந்த வாயில் போட்டு மெண்டு தண்ணி ஊற்றுங்க. முனே உண்டதான் ஒன்னா வருதில்ல. அவர் நல்லாயிடும். வகுத்துல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும். நரம் கேறும். அந்த பழக்கத்தை மாறும். ரெண்டாவது வந்து நிறைய சாப்பாடு வாங்குவோம். நல்லா ஆயிடுவாரு உடம்பு. சாப்பாட்டுக்கு மேல சாப்பிடறதே கிடையாது. சாப்பிடுறதுல ஏத்துக்கல. முல்ல அதுக்கான் இப்ப என்ன அதுக்கு சாப்பிடு. ஒரு அண்ணன் மாதிரி வந்தா அவன் கூட காப்பாற்று.